ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ ஊற்றிக்கலாம். அது இப்போ கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிச்சு. இப்போ 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு வணக்குங்க வெங்காயத்தை. இப்போ நல்லா வெங்காயம் வந்து வதக்கியாச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். நான் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கறி மசாலா போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் வெண்டைக்காய் கொட்டிக்கலாம். மசாலாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 தக்காளி எடுத்துக்கிறேன், இதுவும் போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன், அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 5 நிமிஷம் நல்லா விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுவாங்க, அடி பிடிக்காது இருக்கும். இப்போ காயை வெந்துச்சுன்னு பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துக்குச்சு. இப்போ நான் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்குள்ளார நான் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.